தாவேக்கா தேர்தலில் போட்டிடுறாங்க, உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதெல்லாம் ரைட்டுண்ணே, அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக எங்களையே காலி பண்ணிட்டு எங்களோட இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, நாங்கள் தான் டாப்பு, எங்களுக்கு அடுத்து திமுக தான், அதுக்கப்புறம் எங்கிட்டாவது ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். எஸ், அஃப்கோர்ஸ் அதிமுக சார்ந்தவர் தான். யார் இவர்? முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேக்கா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாங்க, தாவேக்கா ஆட்சிக்கு வர அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, நீங்கள் சீன்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி புறங்கையில் உங்களை டீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களே தாவேக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல்னு வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான், இந்த தேர்தலில் ஜெயிக்க போகிறது எங்கள் கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான், அது ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும், எங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற முக்கியமான பிரதான கட்சி திமுக தான், அவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க. தாவேக்கா வந்து பேசுகிறது ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கான ஒரு ஆதரவெல்லாம் அங்கங்கே இருக்கிறதுனால எங்கள் இடத்த பிடிக்கிறது இல்லை ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுன்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லிவிட்டேன். அவங்க 3வது இடத்துலே இருக்க மாட்டாங்க, அந்த லெவலில் தான் இருக்குது, வெற்றியாலாம் மாறாது இந்த பேச்செல்லாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். தாவேக்கா கட்சி வந்து இளைஞர்கள் மத்தியிலே வந்து ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அது உண்மைதான். அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கவில்லை, அது இப்போது ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆனால் வெற்றி பெற போகிற அளவுக்கு தாக்கம் இல்லாத காரணத்தினால் அதிமுக தான் வெற்றி பெறும், திமுக அதற்கு அடுத்து எடுத்து. அதுக்கு அடுத்ததாக கருத்து கணிப்பு இந்த மாதிரி வந்திருக்கே, தாவேக்கா வந்து தாவேக்கா ஆதரவாக ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குல்ல, அதை பற்றிலாம் கேட்குறாங்க. அதுக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 2016 எலெக்ஷனில் ஊரில் இருக்க ஒட்டுமொத்த மீடியாவும் எல்லாருமே அதிமுக தோற்றுரும் அப்படின்னு சொன்னாங்க, திமுகவுக்கு ஆதரவாக தான் கருத்து கணிப்புலாம் வந்துச்சு. ஆனால் அது அத்தனையுமே முறியடித்து பெரும்பான்மையில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து கருத்து கணிப்பையே பொய்யாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி அதிமுக. அப்படி இருக்கையில் அந்த கருத்து கணிப்பை பார்த்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம், இந்த தடவை ஆட்சி அமைக்க போகிறது என்டிஏ கூட்டணி தான், அதிமுக பெரும்பான்மையின் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் பேசியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். 2016 தேர்தலில் புரட்சித் அம்மா அவர்கள் 234 தொகுதியிலையும் போட்டியிட்ட நேரத்தில் எல்லா கருத்து கணிப்புகளும் ஒன்றை தவிர எல்லாம் திமுக தான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? அதிமுக 137 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்து புரட்சித் அம்மா அவர்கள் ஆண்ட கட்சியை திரும்ப ஆளுகின்ற தகுதியை கொண்டு வந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். ஆகவே இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து வடநாட்டு பத்திரிகையாளர்கள் எங்கே இருந்து கொண்டு எடுக்கின்ற சேனல்கள் எல்லாம் வந்து எடுக்கின்ற அந்த கணிப்புகள் எல்லாம் தவறானது. ஓட்டு போட்ட மக்கள் 5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேரையும் கேட்டாங்களா? நீங்கள் எங்கேயாவது போனீங்களா? உங்களை எங்கேயாவது இடத்துல விசாரிச்சாங்களா எதுக்கு ஓட்டு போட்டீங்க? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு 3 நாள் மீடியாக்களுக்கு அது ஒரு தீனு, அவ்வளோதான். அப்படித்தான் பார்க்கணும் ஒழிய அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதை உருவாக்குது. மாற்றம் என்பது மக்களிடத்தில் உருவாகி இருக்கிறது, அது சத்தம் இல்லாமல் ஓட்டுக்களாக ரெட்டலைக்கு பதிவாகி இருக்கிறது. அது அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெல்லும் இடப்பறைகள்